போட்டோம். ஒவ்வொரு வண்டியா வந்து 50 பேரை ஏற்றின்னு போயினே இருக்குது. இன்னும் லைட்டு மரம் தான் இருக்கும் போது படத்தில். அம்மா பரிமாறி இந்த வனவா சென்றாரமையா ஐயா நங்கைய துளந்து அடி பொங்கமா இருக்கும் போது அடி பூவையா இங்கு வந்த அடி சங்காதி என்ன ஒரு செய்வாங்க தேடின்னு வந்திய அதனுடைய விளக்கம் என்ன காரணம் என்ன? இன்றைய தினத்துல நம்ம விளையாட வந்து நிற்கின்றாரே அனைவராகப்பட்டவர் துரியோதனாதிகள் பசு கூட்டத்தை திருப்பி கொண்டு போய் விட்டார்கள். அது மடிப்பு நாட்டில் இருக்கிற ஆடவர் அத்தனை பேரும் சென்று விட்டார்கள். சென்று விட்டார்கள். இன்றைய தினத்துல மகனாக இருக்கும்படி உத்தரகுமார வடகோடி கானகமாக செல்கின்றானா? எப்படி எதுக்காக? அந்த பசு கூட்டத்தை திருப்பி கொண்டு வருவதற்காக. துரியோதனன் வந்த பக்கம் வடகோடி கானகத்துல துரியோதன சேனை எல்லாம் வந்து பசு கூட்டத்தெல்லாம் மடங்கின்னு போகுது. அதை போய் நான் திருப்பி மடக்கின்னு வரேன். உத்தரகுமாரன் போக வேண்டுமா? அதற்காக அந்த உத்தரகுமாரனுக்கு ரத சாரதியாக நீங்க போக வேணும். ரதம் ஓட்டுமா? ஆமா. அது என்ன வேற ஆளு இருந்தாங்கன்னு வச்சுக்க அப்படியே தலை தானா போய் வந்துருக்கும். கோவப்படுவது அர்த்தம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரு வருடம் நம்ம தங்குவதற்கு அடக்காலமும் அதுக்கு இல்லடி அந்த சின்ன பையனுக்கு நான் ரதம் ஓட்டுன்னு சொல்றிய நம்ம நிலைமைய பாத்தியா? ஆமா பாரு ஏன்னா இருக்குது அது கரமால இருந்தாதான் வலுவு. முதல்ல இருக்குது அது தண்ணி உள்ள இருந்தாதான் வலுவு. நான் இருக்க வேண்டிய இடத்துல இருந்திருந்தா இந்த பையனுக்கு என்ன ரதம் ஓட்ட சொல்லுவியா? அம்மா குரலோட்டு தானே உனக்கு. அதனால நீ கோபப்பட வேண்டாம். ஒரு வருடம் நமக்கு அடக்காலம் கொடுத்தாங்களா அல்லவா? அதற்கு நன்றி கடனுக்காக ஒரு நாள் ரதம் ஓட்டணும். 6 பேருக்கும் ஒரு வருஷம் சாப்பாடு போட்டாங்க, துணிமணியை கொடுத்தாங்க. அவங்க ஒரு இடத்துல வந்துருச்சுன்னா நாம தானே காப்பாற்றணும். பரவாயில்ல சொல்றது நியாயம். கொஞ்சம் யார் சொல்லி அனுப்பிச்சு இது சுதர்கலையா? போய் அவங்க அம்மா சொல்லுப்பா. பீடி பீடி ஐயோ ஐயோ என் மகனி பேடி நாயகம்மா என் பேரு. ராஜாதி ராஜவரத்துலாம் போட்டு முடியாது. அதனால மகன் என்பது ஒருவரும் இல்லை. மகனாகப்பட்டவன் ரதம் ஓட்ட போறான், சண்டைக்கு போறான். நீ ஒரு ஆளு, நீ ஒன்னாங்க போடுங்க வேணாம். ஒரு ஆளா உட்காந்துரு முன்னாடி அந்த ரதத்தை ஓட்டின்னு போறதுக்கு அதுக்காக ஆளு இன்னொன்னு கூட்டம் பையன் ஒண்ணு என்ன காட்டுறேன். சுதர்கனா சுதர்கனா இது என்ன வார்த்தை அம்மா? மன்னர் வந்தராஜே என்ன வார்த்தை அம்மா? பெருத்த ஒரு அரசன். அவன் பங்காளி 5 பேர் அவன் கண்ணிலே விரல விட்டு ஆட்டினுக்குறான். ஆமா அவன் கிட்ட போய் இந்த பையன் என்ன பண்ணுவான்? அதுக்காக அவன் வீரம் எனக்கு தெரியும். அவங்க அம்மையில இருந்து நான் போறேன்றான். ஆஹா நீ ஒண்ணு பண்ணணும். நீ ஒரு ஆளா உட்காந்துரு. எங்க போறேன்றான்? சண்டைக்கு. ஓ சந்தைக்கு தான் போனா போலாம். சண்டைக்கு எதுக்கு மூட்டை கட்டின்னு வரான்? விஷாகம் வேற போச்சு. அவன் திறமை எனக்கு தெரியும். பூனைக்கு பிறந்து புலி வந்தா புலி அது பூனைக்கு புலியா தெரியாது. வந்து புலி ஆக மாட்டியா? அது ஆவத்தான். இப்ப என்னன்னா நீ ஆளா இருக்கணும். சரி அவனை கொண்டா. அவனை காட்டுறமான அவனுக்கு பிடிக்குதான்னு பாக்க அறிமுகப்படுத்து. இவர் தான் ரதம் அவன்
ஆளு இல்லைங்க வாடா என் கூட வாடா இங்க வாடா நான் கையை காட்டுற மாதிரி என் கையை பார்த்து தேவானா ஐயா சித்தார கட்டிக்கிட்டு சாமி வந்து இறங்குது வானம் ஓடுறாங்க சாமி இப்பதான் இருக்க பீடி ஓ நீ சும்மா இல்லாத யானை வேற இங்க அவரை வச்சு ஐயோ சாயோன்ற நாங்க நின்று வேடிக்கை பாக்குறேன் நான் ஒரு வருஷமா உன் மாவளுக்கு நான் நாட்டியம் கத்து கொடுக்குறோம் அது மாவளுக்கு சீனா அது யார மாட்டேங்குது நாட்டியம் தெரியல இப்போ இவன் காட்டினவனே பிடிச்சிக்கணும் என்னத்த புடிச்சு ஐயோ செத்த நேரம் இப்படி அடவு போட்டு காட்டினா தாண்டி போடுறோம் எப்பாதான் பேடி பேடி அம்மா ஆமா பேடியும் சாராதி இந்துமே அது மூஞ்சி பார்த்தா வாங்கி வருது சாம்பார் ரசம் தானே போட்டாங்க ஒரு பக்கம் பாய்ச்சி இருக்குது ஒரு பக்கம் பாய்ச்சி காணா ஏறு திருமாரா ரொம்ப மோசமாக்குறான் அது முகத்தை பார்த்தாலே பிடிக்கல சாரதின்னு சொல்றேன் எப்ப பரமாறும் பேடியும் பாலா அங்கு பார்க்க பாதி முகம் பார்த்தா பார்வதி முகம் பாதி பார்த்தா பரம கடவுள் ரெண்டு சேர்ந்தால இருக்கும் அந்த பரம கடவுளுக்கு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் ஊசி போட மாதிரி இது கூட போய் சொல்றேன் ஆமாடா ஏண்டா இந்த பேரு கூட போய் ஆமாண்டா அழகா இருந்தாங்க அழகா இருக்கிற பொண்ணுலாம் நீ வந்து வேலை செய்யாது கருப்பா இருக்கிறத கொண்டு வந்து பாரு அதை வந்து 4 ஏக்கர் களை வெட்டும் 4 ஆளை வச்சு வேலை செய்யும் 10 மாடு வச்சுட்டு பால் கறந்து ஊற்றும் இன்னைக்கு எல்லாம் எழுந்திரிச்சு விடி தூள் செய்யும் இந்த சிகப்பா இருக்கிறத கட்டின்னு வந்து பாரு அது பேக் எடுத்து மாட்டின்னு அதில் பேரில் வலி அதில் ஒரு சோப்பு கண்ணாடி இதெல்லாம் வச்சு அது மேக்கப் தான் பண்ணி கிடக்கும் அது சாணி கூட காய்ச்சி போடாது வாசல் கீரி ஒரு லெவலி அப்படியே அது மூஞ்ச பார்த்து இருந்து எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு தெரியுமா அம்மா ஆமா அங்காமு ஆமா அங்காமு அம்மா அந்த நாய் லாகு பங்காமா இருக்கு அம்மா பாத்தீரா
இந்த சங்கையும் இல்லாத வேடி சாரதியுடனே சென்றார் மன்னாதி மன்னரல்ல தட்டி கை கொட்டி தகைப்பார் இந்த கடைசியில் இருக்கிற ஜனம்பரம் என்ன சொல்லுவாங்க? மன்னாதி மண்ணு மச்ச வேந்தன் மகன் உத்தரகுமாரனுக்கு ஒரு ஆம்பளை இல்லை தேர் ஓட்டுறதுக்கு எதுக்காக ஒரு பேடி குழந்தை ரெட்டை குறைக்கு உள்ள பேடி குழந்தை தேர் ஓட்டு பெருமா சொல்ல எவனை போய் பத்தியா? ஐயோ 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 ரசம் ஓட்டுமா எப்பா நல்லா ஓட்டுமா அது சொன்னாங்க என்ன கண்டால ஓட்டி ஆகணும் அவரு அது மூஞ்சி பார்க்க மாட்டான் அது மூஞ்சி நான் பார்க்கவே மாட்டேன் அவரு எப்படிதான் போவேன் பின்னாடி வாட்டமா போய் ரசத்துல ஏறிக்கிறான் ரசத்துல அதை ஓட சொல்லு பின்னாடியே போய் ஏறு ஆமா 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 சொல்லிட்டா மூஞ்ச பாக்க மாட்டானா பின்னாடி வாட்டமா போய் ரதத்துல ஏறிக்கிட்டான் என் மூஞ்ச பார்த்தாவே அவனுக்கு தோஷம் பிடிச்சிக்கும். ஆமா அதனால புறவியை கொண்டு வந்து கொஞ்சம் பூட்ட சொல்றான் ரதத்துல நீ எப்படி பூட்டுற புறவியை கொண்டு வந்து பூட்டு பாக்கும் நாலு குதிரை நம்ம குதிரையில கொண்டாடா நல்ல குதிரையா வாயப்பா ஏஞ்சி வாடா நீ வா நாலு பேர் இன்னும் ஒரு ஆள் வா ஏஞ்சி வா நல்ல குஞ்சு தானே有小姑的不对啊啊啊！说的不对啊啊！这个不对啊，那这啊。நல்ல நல்ல குதிரை அம்மா பாத்தியா குதிரை எல்லாம் பூட்டியா ரதத்துல பூட்டிக்கிறேன் குதிரையை குதிரையை பூட்டியா ஆமா பையனை காட்டுறேன் காட்டு ஏ பாரு ரத்னபாலா டேய் வாடா இந்த பாரு அந்த பேடியே புறவே வாடான்னு பூட்டிட்டு ரதத்துல என்ன வாங்க பாருங்க ஆட்டம் பாக்குறேன் வேற காரியத்துக்கு வாங்குறேன் What the hell?